ஹலோ யுவர்ஸ், நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சென்னையில ஈஸ்ட் தாம்பரம்ல இருக்கிற கபாலி கற்பூரம்பால் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப் தான் வந்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு ஆர்கானிக் ஷாப். ஸோ அவருடைய ஷாப்புடைய ஓனர் பாத்தீங்கன்னா அப்படின்னா ராகுல் அப்படிங்கிறவர். யங் ஏஜ்லயே பாத்தீங்கன்னா இவர் பிசினஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்காரு. இவர் எப்படி பிசினஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறத இவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க ராகுல், உங்களுக்கு எப்படி இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. வணக்கம், என் பேர் ராகுல் கிருஷ்ணன். நான் வந்துட்டு 12th முடிச்சுட்டு பிகாம் பண்ணிட்டு இருந்தேன். பிகாம் பண்ணிட்டு இருக்கும்போது கொரோனா ஸ்டேஜ்ல நானும் அம்மா அப்பா 3 பேரும் சேர்ந்து பஃபலோ கீ ஆரம்பிச்சோம். நம்ம ஏரியால பஃபலோ கீ கிடையாது, சரி சேல்ஸ் பண்ணா நல்லா இருக்கும், கஸ்டமர்ஸ்க்கு கொஞ்சம் நல்ல ப்ராடக்டா கொடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அது நல்லா ஃபிளரிஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் அம்மா அப்பாட்ட இருந்து நான் டேக் ஓவர் பண்ணி அடுத்தது பசுனை, அப்புறம் வெண்ணெய், அப்புறம் எங்களோட பாரம்பரியம் வந்துட்டு செக்கெண்ணெய். ஸோ எங்க ரிலேட்டிவ் செக்கை வச்சிருக்காங்க. ஸோ அவங்க மூலமா செக்கெண்ணெய் சோர்ஸ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி அடுத்த ஆர்கானிக் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் பண்ண நல்லா இருக்கும், இதுதான் ட்ரெண்ட், அண்ட் கஸ்டமர்ஸ்க்கு நல்ல பொருளா கொடுக்கணும் அப்படின்னு ஹெல்த்தியா கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ ஒரு ஏரியால இருந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அந்தந்த பொருள் எங்கெங்க உற்பத்தி ஆகும், நல்ல குவாலிட்டியான பொருளா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் இது எப்படி நீங்க ரிசர்ச் பண்ணீங்க? ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஃபேமஸா இருக்குங்க. சேலம் அப்படின்னா ஒரு பொருள் ஃபேமஸா இருக்கும், தேன் ஒரு இடத்துல கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க எப்படி இதை ரிசர்ச் பண்ணீங்க, கான்டாக்ட் எப்படி எடுத்தீங்க? சரி, கான்டாக்ட்ஸ் வந்துட்டு எப்படின்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பொருளை சூஸ் பண்ணோம். ஸோ ஆர்கானிக் ப்ராடக்ட் எதுன்னு சூஸ் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் நாட்டு சக்கரை அப்படின்னு இருக்கும். நாட்டு சக்கரை எங்க உற்பத்தி ஆகுது, எங்க நல்லா கிடைக்கும், நல்ல பொருளா கிடைக்கும்னு சொல்லி சர்ச் பண்ணி நாட்டு சக்கரை. அடுத்த தேன் வந்துட்டு இட்ஸ் அ வேஸ்ட் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட். அதுல வந்துட்டு ஒரிஜினலா நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டோம். நெய் நம்ம ஒரிஜினலா நெய் கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம வந்துட்டு நானும் அம்மா அப்பா வந்துட்டு பயங்கர அலைச்சல் பட்டு இருக்கணும். பை காட்ஸ் கிரேஸ் ஒருத்தவங்க நல்ல சோர்ஸா கிடைச்சா அவங்க வீட்லயே நெய் காசி பண்றோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளா தேன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாரம்பரிய அரிசி வந்துட்டு டேரக்டா நம்ம விவசாயிக்கிட்ட தேவை. ஸோ அந்த மாதிரி ஒன்னொன்னும் கொஞ்சம் நல்ல பொருளா சத்துள்ள பொருளா கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்றதான் நம்மளோட. எப்படி உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் வந்தது? எனக்கு சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் அப்போத்துல இருந்தே எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனாலதான். என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்துட்டு 12th முடிச்சுட்டு பிகாம் ஜெனரல் பண்ணேன். அதுக்கப்புறம் MBA ஃபினான்ஸ் பண்ணியிருக்கேன். எல்லாம் முடிச்சுட்டு ஜாப்க்கு தான் போவாங்க. சரி, நீங்க பிசினஸ்ல ஸ்டார்ட் பண்ணி எங்கேஜ்லயே வந்து இந்த ஆர்கானிக் ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. சென்னையில மட்டும் டெலிவரி பண்றீங்களா? ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி? ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிருக்கேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு. மினிமம் ஆர்டர் எவ்வளவு உங்ககிட்ட வந்து ஆர்டர் பண்ணணும்? மினிமம் 1 kg இருந்தே பண்ணிட்டு இருக்கோம். 1 kg இருந்தே பண்ணுறாங்க. ஸோ டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா இப்படி சென்னைக்குள்ள டெலிவரி கொடுக்கலாம், இல்லை எப்படி ஆன்லைன் மோட் பேமெண்ட் அதெல்லாம் எப்படி பண்ணுவோம்? விதின் சென்னையில இருக்கிறவங்களுக்கு நம்மளே டெலிவரி பண்ணிடணும். பேமெண்ட் ஆல் ஜிபே, கார்டு, கேஷ் ஆல் அக்செப்ட், எல்லாமே அக்செப்ட் ஆகுது. ஓகே, இது என்ன ட்ரம்ல வச்சிருக்கீங்க? இந்த ட்ரம் தான் வந்துட்டு நம்மளோட கடையோட மூலதனமான பொருள். அப்படியா? பார்க்கலாமா? வாசனையா இருக்கு. ஆமா, இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஊத்துக்குழி பசுனைன்னு சொல்லுவாங்க. ஆமா, பசுனை வந்து இப்ப இந்த குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விளக்கேத்துறதுக்கு, சமைக்கிறதுக்கு, எல்லா பர்பஸ்க்கும் இந்த நெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வாசனை உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. பயங்கரமா இருக்கு வாசனை. நீங்க கடையில வாங்குற நெய்க்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? டிஃபரெண்ட் இருக்கு. ஆமா, இது வந்துட்டு நாங்க வந்துட்டு ரொம்ப தேடி அரைஞ்சி நல்ல சோர்ஸா நல்ல பொருளா கொடுக்கணும்னு சொல்லிட்டு நெய் எங்க வீட்டுல நாங்க நிறையவே யூஸ் பண்ணுவோம். சோ நெய் வந்துட்டு நல்ல பொருளா நமக்கே நம்ம வீட்டுக்கு எப்படி இருக்கணுமோ அதே மாதிரிதான் கஸ்டமர்ஸ்க்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். சோ ரொம்ப தேடி அலைஞ்சி கடவுள் அனுப்புறதுனால கிடைச்ச சோர்ஸ் இது. ஆக்சுவலி இவங்க வந்துட்டு வீட்லயே நெய் காசு பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லோஸா இருக்கு, நல்லா பாத்தீங்கன்னா திக்காவும் இருக்கு, நல்லா வாசனையாவும் இருக்கு. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, என்னென்ன வச்சிருக்கீங்க? இதெல்லாம் என்ன வச்சிருக்கீங்க? இது பாத்தீங்கன்னா எருமை நெய், பஃபலோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கு? இது பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஆமா, இந்த நெய் வந்து நிறைய மார்க்கெட்ல நீங்க பார்க்க முடியாது. எதுவுமே பாத்தீங்கன்னா நல்லா கெட்டியா திக்கா. ஆமா ஆமா, இது வந்துட்டுனா ஊத்துக்குழி ஒயிட் பட்டர் பார்த்தீங்களா, ஒயிட் பட்டர் உருக்கனா வர நெய் இது. இதுல வந்துட்டு கொழுப்பு சத்து அதிகமா இருக்கும். ஸோ வந்துட்டு குழந்தைங்க நிறைய வந்துட்டு யூஸ் பண்ணலாம், ரொம்ப உடம்புக்கு நல்லது இது. எஸ்பெஷலி நீங்க இந்த பிரியாணி செய்யறதுக்கு, ஸ்வீட்ஸ் செய்யறதுக்கு, அதுக்கு எல்லாமே இந்த நெய் வந்துட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆமா, இந்த நெய் வந்துட்டு நாங்க எங்க வீட்டுக்கு பர்டிகுலரா நாங்க ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி வாங்குறது. ரொம்பவே நல்ல பசு நெய் பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே எல்லா கஸ்டமர்ஸும் விரும்பி வாங்குது.
கம்பேர் டு கம்பெனி மற்ற பிராண்ட்ஸோட நம்ம வந்துட்டு பிராண்ட் எதுவுமே கிடையாது, ஹோம்மேடுன்றனால நம்மளுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ மக்கள் வந்துட்டு நம்மள ரொம்ப இந்த நெய் நம்பி வாங்குவாங்க. இதுனா ஹனிங்களா? ஹனி பத்தி சொல்லுங்க, என்னென்ன வெரைட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிருக்கேன் சார், தேன்னு ஒரு பொருள் எடுத்தோம்னாலே மார்க்கெட்ல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தேன் இருக்கு. ஆனா நீங்க இந்த தேனை டேஸ்ட் பண்ணீங்கன்னா மார்க்கெட்ல எந்த தேனுமே நீங்க அதுக்கு மேல வாங்கவே மாட்டீங்க. 100% இல்ல, டேஸ்ட் மட்டும் கிடையாது, 100% பியூரா இருக்கும். நம்ம டைரக்டா மலையில ஃபாரஸ்ட்ல இருந்து எடுக்கும் மலை தேன். அதே மாதிரி வளர்ப்பு தேன் இருக்கு, வளர்ப்பு தேன்ல இந்த மாதிரி வெரைட்டிஸும் இருக்கு. மலை தேன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன விஷயம், நான் ஏன் கிளாஸ்ல நான் இது பண்றோம்னா, கிளாஸ்ல வந்து ஸ்டோரேஜ் பண்றோம்னா அது வந்துட்டு பல வருஷக்கணக்குல நம்ம வந்துட்டு தேன் யூஸ் பண்ணுவோம். ஸோ வருஷக்கணக்குல வச்சாலும் தேன் வந்துட்டு நல்லா இருக்கும். கிளாஸ்ல வைக்கணும், பிளாஸ்டிக்ல வைக்கவே கூடாது. அதனாலதான் நம்ம வந்துட்டு கிளாஸ் கண்டெய்னர் வாங்கி வச்சுக்கோம். அதனாலதான் கிளாஸ்ல ஸ்டோரேஜ் பண்றோம். பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த தேன் எங்க நீங்க வாங்குறீங்க? நமக்கு வந்துட்டு நிறைய சோர்ஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொல்லிமலையில இருந்து வருது, ஆமா கேரளால இருந்து வருது. அந்த மாதிரி டைரக்டா நம்ம இந்த ஃபாரஸ்ட்லயே இருக்க ஆளுங்க மூலமா நம்ம வந்து சோர்ஸ் பண்றோம். நல்ல ஒரிஜினலா இருக்கும் தேன். நீங்க வந்துட்டு நீங்க FSSAI டெஸ்டட் ப்ரூவன் ஹனி இது. இப்ப FSSAIல எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ண ஹனி நல்ல குவாலிட்டியா இருக்கும். என்ன மாதிரியான பர்பஸ்க்காக யூஸ் பண்றதுக்கு உங்ககிட்ட அந்த ஹனி வந்து வாங்கிட்டு போறாங்க? மெயின் பர்பஸ் என்னன்னா, இந்த ஹனி வந்துட்டு குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைங்களுக்காக இந்த ஹனி வாங்குவாங்க. அதுலனா இந்த வயசானவங்க இந்த மெடிசனல் பர்பஸ் இருக்கும் நிறைய, இந்த ஆயுர்வேதா சித்தா அந்த மாதிரி மெடிசனல் பர்பஸ்க்காக ஹனி வாங்கிட்டு போறாங்க. ஹனி நல்ல ஒரிஜினல், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கஸ்டமர்ஸ் நல்ல ஒரிஜினல் ஹனியா கேட்பாங்க. ஸோ நல்ல பொருளா கொடுக்கணுன்றது தான் நம்மளோட மோட்டோ, நம்ம ஷாப்போட மோட்டோ. ஸோ வந்துட்டு ஒரிஜினல் ஃபாரஸ்ட் ஹனி நல்லா மூவிங் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு மாசம் ஹனி வந்துட்டு நம்ம அங்கேருந்து எடுக்கும்போது ஒரு டேஸ்ட் வரும். ஒரு மாசம் பாத்தீங்கன்னா பிடிக்கும், ஒரு மாசம் பாத்தீங்கன்னா துவர்ப்பா இருக்கும். ஸோ ஏன்னா ஒரிஜினல் ஹனின்றனால அங்க வந்துட்டு இப்போ ஹனி பீஸ் பாத்தீங்கன்னா ஒரே வாரத்துல வந்துட்டு இது கட்டாது. ஒரு மரத்துல வந்து நெக்டார்ஸ் கட் பண்ணி வர ஹனி. அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்காது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க முருங்கை தேன், அப்புறமா அந்த சூரியகாந்தி தேன், அந்த மாதிரி எல்லாம் எங்கேயுமே வந்துட்டு தேன் கிடையாது. ஏன்னா தேனி வந்துட்டு ஒரே இடத்துல வந்துட்டு இருக்காது. ஸோ நிறைய ஃப்ளவர்ஸ், நிறைய செடி, நிறைய மரக்கொடியில இருந்து வரனால மலை தேனிலும் போது ஸோ டேஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்காது. இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது கோவிலுக்குலாம் சாமிக்கு வந்துட்டு நல்ல அபிஷேகத்துக்குலாம் கேட்கும்போது நம்மள்ட்ட வாங்கிட்டு. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா நமக்கு கேரளால இருந்து கவர்மெண்ட் சர்டிஃபைடு ஹனி இருக்கு. இது பாத்தீங்கன்னா இது ஊர் ஹனி, மெடிசனல் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுறது. ஆமா, கார்லிக் ஹனி, கீழாநெல்லி ஹனி, ஆமா குவளம் ஹனின்னு சொல்லுவாங்க இது. அதே மாதிரி ஆமா இது பாத்தீங்கன்னா பேர்ட் சை சில்லின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா பயங்கர காரமா இருக்கும். இந்த பேர்ட் சைனா இந்த ஈகிளோட கண்ணு அளவுக்கு ஷார்ப்பா ஆகும்னு சொல்லுவாங்க இந்த ஹனி யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, இது பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ் ஹனி, எல்லா ஸ்பைசஸும் மிக்ஸ் பண்ணி இருக்கிற ஹனி இது. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா பீயோட போலன் கிரெயின்ஸ் என்னன்னா தேனோட கூடு கட்டுது இல்லைங்களா, அந்த கூடை வந்துட்டு காய வச்சு இதுவா இது பண்ணும். இது வந்துட்டு எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. பயங்கர காஸ்ட்லி. இது ரொம்ப இது வந்துட்டு இந்த கேன்சர் ஸ்டெம் செல்ஸ்க்கு பதிலா இதை வந்துட்டு சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தி. புரோட்டீன் எஸ்பெஷலி அதிகமா இருக்கும். புரோட்டீன் சத்து ரொம்ப அதிகமா இருக்கும். எல்லாமே பாத்தீங்கன்னா கேரளால இருந்து வருது. ஆமா, இது கேரளால. இது பாத்தீங்கன்னா ஊத்துக்குழி பசுனை. இப்ப நெய்யெல்லாம் வரதுக்கு முன்னாடி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பால்ல இருந்து தயிர்ல இருந்து இது பண்ணி சோ அதனால வெண்ணெய் காசி தான் நம்ம பாரம்பரியமா நெய். சோ வெண்ணெய் ஊத்துக்குழி பசு வெண்ணெய் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஃபார் போத் குக்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், நெய் காசு யூஸ் பண்றோம். ஸோ வந்து ஊத்துக்குழி பசு வெண்ணெய் நம்ம கிட்ட நல்லா மூவிங் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் மூவிங் டெக்னாலஜி டைமிங் அப்படி இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா வெண்ணெய் உருக்கி பண்ற அளவுக்கு யாருக்கும் டைம் இருக்கு. வெண்ணெய்க்கும் வாங்க கஸ்டமர்ஸ் இருக்காங்க. பட் வந்துட்டு இங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ வெண்ணெய்ல இருந்து நல்ல நெய்யா கிடைக்குதா, நல்ல நெய்யா பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி தேடி ரொம்ப அலைஞ்சிருக்காங்க. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்துட்டு ஒரு நல்ல பொருளா கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் இந்த நெய் வந்துட்டு நல்ல பொருளா கஸ்டமர்ஸ் அதிகமா லைக் பண்றாங்க. இந்த
பசுனை லைக் பண்றாங்களா இல்ல வந்து பஃபலோ இது? இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு இந்த பஃபலோ கீல தான் ஆரம்பிச்சோம். பஃபலோ கீ வந்துட்டு 5 kgsல இருந்து ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ்க்கு நிறைய சாம்பிள் கொடுப்போம். கஸ்டமர்ஸ்க்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் நான் ப்ரிஃபர் பண்றது என்னன்னா 100 கிராம் நெய் வாங்கிட்டு குடிச்சா நீங்க வருவீங்க. இவ்வளவுதான் எங்க கடையோட மோட்டோ. இதை சொன்னோன்னே என்ன பண்ணுவாங்க, சரிப்பா நான் வாங்கிட்டு போறேன் உங்க நம்பி அப்படின்னு போவாங்க. போயிட்டு அடுத்த 1 கிலோ 2 கிலோ 1 கிலோ 2 கிலோ ஆச்சா, அடுத்த 1 கஸ்டமர் 4 கஸ்டமர் ஆச்சா, இந்த மாதிரி ஆல் ஓவர் சென்னையில இருந்து நம்ம ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியா நீங்க எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அதை வச்சுதான் பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து நான் வாங்கிட்டு போறேன் அப்படின்னா நான் 4 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். நீங்க கொடுக்குற குவாலிட்டியிலும் ஆர்கானிக் ஃபுட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா என்னைக்குமே நம்ம கடையோட மோட்டோ என்னன்னா நம்ம கடையோட ப்ராடக்ட்ஸ் வந்து நல்ல தரமா இருக்கும். தரத்துல காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. நல்லா வாசனையா இருக்கு. இது க்ளோஸ் பண்ணிட்டு இது என்ன வச்சிருக்கீங்க? இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை டேரக்டா நமக்கு வந்துட்டு நாமக்கல்ல இருந்து நம்ம சோர்ஸ் பண்ணி ஆலையில இருந்து டேரக்டா வந்து இதுக்கே நாங்க வந்துட்டு 1 இயர் வந்துட்டு ரிசர்ச் பண்ணி நிறைய லேப்ல வந்துட்டு டெஸ்டிங் கொடுத்து அதுக்கப்புறமா இது வந்துட்டு லேப் டெஸ்டட் நாட்டு சக்கரை நல்ல குவாலிட்டியா பியூரா இருக்கும். எந்த வித இதுவும் கலப்படம் இல்லாம நல்ல பொருளா குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த நாட்டு சக்கரை கன்சியூம் பண்ணிக்கிறாங்க. சுகருக்கு ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நல்ல பொருளா கொடுக்கணுன்றதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு ஆமா இந்த நாட்டு சக்கரை. இது வந்து நம்ம ரீட்டைல இருந்து ஹோல்சேல் பண்றோம். கருப்பட்டி காஃபி அப்புறம் நிறைய கோயில்களுக்கெல்லாமும் நம்ம கொடுத்துருக்கோம். ஆமா இந்த ஊறுகாய் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி வத்தல் ஊறுகாய் இதுக்கெல்லாமே நமக்கு தனி கிச்சன் இருக்கு. கிச்சன்ல ஆளுங்க வந்து வச்சு நம்ம வந்துட்டு இந்த வத்தல் ஊறுகாய் அமைப்பு பண்ணிருக்கோம். நமக்கு வந்துட்டு இங்க லோக்கல் கஸ்டமர்ஸ் மட்டும் ஃபாரின் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இங்க இருந்து நமக்கு வந்து ஆஸ்திரேலியா, யூஎஸ், அப்புறம் மலேசியா, துபாய் நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு போற கஸ்டமர்ஸ். குவாலிட்டியா இருக்கும் நம்மள்ட்ட பொருள். அதனால அவங்களே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி முன்னாடியே ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு போறது அதிகமா இருக்கும். நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா பொருள் காலி ஆயிடும். ஏன்னா நம்ம ஹோம் மேடுன்றதுனால நம்ம எதுவுமே பொருள் ஸ்டாக் வைக்கிறது எல்லாமே ஃப்ரெஷ் ஸ்டாக் ஆகும். காலியாக தான் போடுவோம். கஸ்டமர் வந்துட்டு எனக்கு வேணும்னு சொல்லி வாங்குற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கருப்பு கவுனி அரிசி. இது வந்துட்டு கிங் ஆஃப் ரைஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராஜாக்கள்லாம் இந்த அரிசியை தான் வந்துட்டு கன்சியூம் பண்ணுவாங்க. இது வந்துட்டு தடை செய்யப்பட்ட அரிசின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா ராஜாங்க வந்துட்டு இதை வந்துட்டு அவங்க மட்டும்தான் கன்சியூம் பண்ணணும், சாதாரண நம்மள மாதிரி மக்கள் வந்து கன்சியூம் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு ஸ்பெஷல் இந்த அரிசி. இது வந்துட்டு பயங்கர சத்து உள்ளது. இப்ப பாத்தீங்கன்னா டாக்டர்ஸே இந்த அரிசியை வந்துட்டு எல்லா டாக்டர்ஸும் ரெக்கமெண்ட் பண்றாங்க. பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதிகமா ரெக்கமெண்ட் பண்றாங்க ரைஸ் வந்து சாப்பிடுறாங்க. அதே மாதிரி இது வந்துட்டு அது மட்டும் கிடையாது, டயபெட்டிஸ் உள்ளவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இது வந்துட்டு இந்த அரிசியை கன்சியூம் பண்ணுவாங்க. ரொம்பவே நல்லது. இதுல நம்ம கடையில என்ன ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா வெறும் கருப்பு கவுனி அரிசி கிடையாது. இது வந்துட்டு ஆர்கானிக், கெமிக்கல் ரசாயனம் போடாம அந்த ஃபெர்டிலைசர் அடிக்காம உள்ள அரிசி. சோ வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். கருப்பு கவுனி அரிசி நல்லது. அதெல்லாம் நீங்க ஆர்கானிக்கா இது பாத்தீங்கன்னா இப்போ அந்த கருப்பு கவுனி அரிசி வந்து ப்ராசஸ் அதிகம். சோ அதே வந்து கஞ்சி மாவா பண்ணி நம்ம சேல் பண்ணோம். கருப்பு கவுனிலே கஞ்சி மாவு அரிசி. கருப்பு கவுனிலே கஞ்சி மாவு டேரக்டா நீங்க வந்து ஈஸி டு ஓகே ஸ்டெப்ஸ் அதுலயே பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கீங்க. அதுல எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே. இது வந்துட்டு நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கு. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா பிரிதிமான் பிளட் இன்ஃப்ளோமேக்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு இந்த ரத்த அழுத்தம், நர்வஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, அதனால வயசானவங்க இது ரொம்ப விரும்பி வாங்குறாங்க இந்த ப்ராடக்ட். இதுலயும் ஸ்டெப்ஸ், ப்ரிப்பரேஷன் எல்லாம் என்னென்ன கண்டென்ட் எல்லாமே போட்டு குறிப்பாக பெண்களுக்கு குழந்தைகளுக்கு கண்டிப்பா. அடுத்தது இது பாத்தீங்கன்னா சத்து மாவு கஞ்சி, மூலிகை சத்து மாவு கஞ்சின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஹோம்மேடா ஒருத்தவங்க வச்சு செய்யறது. இது பாத்தீங்கன்னா 50 வகை மூலிகை இருக்கு. குழந்தைல இருந்து நீங்க கொடுக்கலாம் இந்த கஞ்சி மாவு. 50 வகையை மிக்ஸ் பண்ணி ஒரு பொடி வந்து எங்கேயுமே 50 வகையை மிக்ஸ் பண்ணி தரது இல்ல, ஹோம்மேடா செய்யறது. ரொம்ப நல்லா மூவிங்கா போயிட்டு இருக்கு நமக்கு சத்து மாவு கஞ்சி. குழந்தைங்களுக்கு எல்லாம் நீங்க நம்ம ஹார்லிக்ஸ் பூஸ்ட் கொடுக்கறதுக்கு பதிலா தினசரி இதை கொடுத்தா உடம்புக்கும் நல்லது. அதனால இது நல்லா மூவ் ஆயிட்டு நல்ல பொருள்.
அதே மாதிரி நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா கருங்குருவை அரிசி இருக்கு. அரிசியில வேற என்ன வெரைட்டி? கருங்குருவை அரிசி இருக்கு, பூங்கார் அரிசி. பூங்கார் அரிசி எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா லேடிஸ் இந்த மாதவிடாய் ப்ராப்ளம்க்கு, அதே மாதிரி இந்த பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு எல்லாமும் பூங்கார் அரிசி ரொம்பவே நல்லது. ஆமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி இருக்கு, கைக்குத்தல் அரிசி இருக்கு, ஆற்காடு சம்பா அரிசி இருக்கு. ஆமா. நார்மலா ரைஸ் பாத்தீங்கன்னா 3 to 6 months அந்த மாதிரி மகசூல் கொடுக்குற மாதிரி விவசாயம். ஆமா. இந்த கருப்பு கவுனி அரிசிலாம் எவ்வளோ டூரேஷன், லாங் டூரேஷன்? சாதா கருப்பு கவுனி அரிசினா நீங்க 6 months to 1 year வச்சுக்கலாம். பட் நம்ம வந்துட்டு ரசாயனம் போடாது. ஸோ கண்டிப்பா இந்த வண்டு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான். நீங்க வந்துட்டு ப்ராப்பரா அதை ப்ரொடக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அரிசி 6 months வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி. நிறைய பேர் இந்த பிரியாணி செய்யறதுக்குலாம் பாத்தீங்கன்னா இப்போ ஆல்டர்னேட்டிவா பாஸ்மதி அரிசி பதிலா சீரக சம்பாக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் சீரக சம்பா அரிசி. ஸோ இப்போ இது வந்து கேஜஸ்ல வச்சிருக்கீங்க, அப்போ நாங்கள் 25 kg அந்த மாதிரினாலும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுப்பீங்க. அரிசி எல்லாமே நம்ம வந்துட்டு ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம், ரீட்டைல் பண்ணிட்டு இருக்கோம். 1 kg இருந்து 30 kgs 50 kgs வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம், கஸ்டமர்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே. இதெல்லாம் என்ன வச்சிருக்கீங்க? இது பாத்தீங்கன்னா மல்டி மில்லட்ல நாட்டு சர்க்கரையில மஃபின்ஸ். இந்த குழந்தைங்களுக்குலாம் நிறைய இந்த கேக் வேணும், சாக்லேட்ஸ் வேணும்னு சொல்லி கஸ்டமர் கேட்கறாங்க. ஆர்கானிக்கா கொஞ்சம் நீங்க ப்ரொவைட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு பேரண்ட்ஸ் ரொம்ப விருப்பப்படுறாங்க. ஸோ அதனால குழந்தைங்களுக்கு எங்களால முடிஞ்ச சர்வீஸ் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மல்டி மில்லட் நாட்டு சர்க்கரையில ப்ரௌனி கேக் பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா அதே நம்ம நாட்டு சர்க்கரையில ப்ரொவைட் பண்றோம். ஆமா. இது பாத்தீங்கன்னா நட்ஸ் ஹனின்னு சொல்லுவாங்க. நட்ஸ் எல்லாமே ஹனில ஊற வச்சு. இது எல்லாமே இந்த வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஹீமோகுளோபின் கண்டென்ட் கம்மியா இருக்கவங்க கண்டிப்பா இதை சாப்பிடணும். ஆமா. இது பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல ஃபேமஸ் கராச்சி பிஸ்கெட்ஸ் இருக்கு, அந்த பிஸ்கெட்ஸ் ஸ்மெல் பண்ணி பாருங்க. நல்லா ஸ்மெல்லா இருக்கு. 2 வாஷ் பண்ணாலும் இது வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஸ்மெல்லா இருக்கும். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கருப்பட்டி சாக்லேட்ஸ். குழந்தைங்க சாக்லேட்ஸ் தான் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. ஸோ அதுல நம்மளால என்ன ஆர்கானிக்ல ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணப்பதான் இந்த மாதிரி கருப்பட்டி சாக்லேட்ஸ். ஓகே. நிறைய சாக்லேட்ஸும் வச்சிருக்கீங்க, நட்ஸும் வச்சிருக்கீங்க. எல்லா வெரைட்டியும் வந்து கபாலி கற்பகம்பால் ட்ரேடர்ஸ் தான் கிடைக்கும். கண்டிப்பா ஒரே இடத்துல வந்து மல்டி ப்ராடக்ட்ஸ் தான் கிடைக்கும். இந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா சோன் பப்ளி. டிஃப்ரெண்டா இருக்கு. சோன் பப்ளிலே பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் இருக்கு, சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கு. இது வந்துட்டு நீங்க யாருக்காவது கிஃப்டாவும் பண்ணலாம், சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்க்கு நல்ல குவாலிட்டியாகும். ஆமா. அதே மாதிரி இது வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்துட்டு ஹோம்மேடா சாக்லேட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட சாக்லேட்ஸ் இதெல்லாமே நல்லா குவாலிட்டியா பிராண்டடா இருக்கும். நட்ஸ் போட்ட சாக்லேட்ஸ் இதெல்லாம் நம்ம ட்ரை ஃப்ரூட் ஷாப் வச்சிருக்கோன்றனால பர்டிகுலரா நட்ஸ் நமக்காக போட்டு ரெடி பண்ணி தராங்க. பண்ற மாதிரியே இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆமா. ஆமா. இதெல்லாமும் இது சாக்லேட் பார். இது இப்போ ரோஸ் மில்க் சிட்டில பாத்தீங்கன்னா நிறைய இப்போ ரோஸ் மில்க் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு நல்லா ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்ல நம்ம வந்து ரோஸ் மில்க் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் கஸ்டமர்ஸ்க்கு. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா தேன் நெல்லிக்காய். ஆமா, தேன் நெல்லிக்காய் வெயிலுக்குலாம் வந்து நெல்லிக்காய் நல்லா போகும். இது பாத்தீங்கன்னா கற்பூரவல்லி தைலம். மூட்டு வலி, தலைவலி அதுக்கு எல்லாமே கஸ்டமர்ஸ் விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. கற்பூரவல்லி தைலம் சொல்லுவாங்க. அது வந்துட்டு அத்தர், இந்த ரோலான் சென்ட் அந்த ஓபன் பண்ணி பாருங்க. நீங்க இதை யூஸ் பண்ணீங்கன்னா வேற சென்ட்டே வாங்க மாட்டீங்க, ஃப்ராக்ரன்ஸ். ஆமா. இது வந்துட்டு நீங்க 2 வாஷ் பண்ணாலும் கிளாத் அந்த ஸ்மெல் இருக்கும். ஸோ இதை நாங்கள் எப்படி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாமா கஸ்டமர்ஸ்? நம்மள்ட்ட வந்து கபாலி கற்பகம்பால் ட்ரேடர்ஸ்.com சொல்லிட்டு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல நீங்க வந்து ஆர்டர் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கலாம். ஆர்டர் வந்து ஆன்லைனில் பண்ணிக்கலாம். ஆன்லைன். ஸோ எந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் இருக்கு, என்ன ஸ்பெஷல் அந்த ப்ராடக்ட்ல? இப்போ பிக்கல்ஸ்லாம் வச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ பிக்கல்ஸ்ல நிறைய வெரைட்டி இருக்கு.
ஸோ அதில் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரியான இதெல்லாம் சொல்லுவீங்க? நம்ம கிட்ட வந்து பிக்கல்ஸ் எல்லாமே ஹோம் மேடா வருது. ஓகே. இந்த மாதிரி பிரண்டை, முடக்கத்தான், தூதுவாழை, அப்புறம் செட்டிநாடு வத்த குழம்பு, நெல்லிக்காய், மாயிஞ்சி, இஞ்சி தொக்கு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ். பிக்கல்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் எல்லா ஐட்டம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் வச்சிருக்கீங்க. ஓகே. ஸோ ஆயில் ஐட்டம்ஸ்லாம் எந்த மாதிரியான இதெல்லாம் வச்சிருக்கீங்க? இது வந்துட்டு நமக்கு செக்கு எண்ணெய், செக்கு கடல் எண்ணெய், செக்கு நல்லெண்ணெய், செக்கு தேங்காய் எண்ணெய், எல்லாமே பியூரா ஹோம் மேடா வருது. டேரக்டா செக்ல இருந்து வருது. ஓகே ஓகே. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோம் மேட் ப்ராடக்ட்ஸ், எல்லாமே FSSAI, எல்லாமே நல்லா பொருளாக இருக்கும். ஓகே. ஸோ எவ்வளோ டூரேஷன் வரைக்கும், நாட்கள் வரைக்கும் நம்ம இந்த பிக்கல் வந்து யூஸ் பண்ணலாம்? அது 6 to 1 year, 6 months to 1 year. 1 year வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எந்த எடுப்பீங்க? என்ன ப்ரைஸ் கொடுப்பீங்க? ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்துட்டு கம்பேர்ட் டு மார்க்கெட் ப்ரைஸோட நம்ம வந்துட்டு 10% ஆஃபர்லேயே பண்ணுறோம். ஓகே. ப்ரைஸஸ் எல்லாமே கம்மியாக இருக்கும். நல்ல பொருளாக கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட நோக்கம். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நல்ல சீப் அண்ட் பெஸ்ட் தான், குவாலிட்டியும் நல்லா இருக்கிற பொருளாக கொடுக்கணும் ஆசை. ஓகே. ஸோ இப்போ வேற என்ன மாதிரியான ஐட்டம்லாம் வச்சிருக்கீங்க? கொஞ்சம் எடுத்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஆர்கானிக்ல பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட மில்லட் ரஸ்க் இருக்கு. ஓகே. மில்லட்ல நாட்டு சக்கரை பிஸ்கெட்ஸ், இது பார்த்தீங்கன்னா கம்புல குக்கீஸ் இருக்கும். கம்புல வச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா. ஓகே. கம்பு பிஸ்கெட்ஸ். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நவதானியம், எல்லாமே 9 வகை நவதானியம் ஃபுட். ஓ சூப்பர். இது பார்த்தீங்கன்னா திணையிலே பார்த்தீங்கன்னா இந்த ரஸ்க் செஞ்சிருக்கோம். திணை ரஸ். ஆமா. ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா பனி வரகு. பனி வரகு. ஆமா வரகு. இது வந்து பனி வரகு. பனி வரகு. சூப்பர். இது பார்த்தீங்கன்னா சாமை எல்லாம் பிஸ்கெட்ஸ். சாமை பிஸ்கெட்ஸ். ஆமா. ஸோ இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். பிஸ்கெட்ஸ் நிறைய கேட்டோன்னே எல்லாரும் யோசிப்பாங்க. பட் டேஸ்ட் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. ஸோ ஒன் டைம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அந்த ஆர்கானிக் ஃபுட்ஸ் எல்லாமே லைக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பா. ஓகே. நிறைய பார்த்தீங்கன்னா கம்போல பிஸ்கெட் இப்பதான் நம்மளே கேள்விப்படுற மாதிரி நிறைய வெரைட்டிஸ். ஓகே. பொடி ஐட்டம்ல என்ன வச்சிருக்கீங்க? இதுல வந்துட்டு பருப்பு பொடி, பருப்புலயே பூண்டு பொடி, ஆந்திரா பருப்பு பொடி, ரசப்பொடி, சாம்பார் பொடி, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ். பிரண்டை பொடி, கருப்புளுந்து இட்லி பொடி, அதுக்கப்புறமா கொய்யா இலை தேநீர் பொடி. கொய்யா இலையில பொடியா? ஆமா, தேநீர் பொடி. இது தேநீர் பொடி, டீ பவுடர். ஆமா, கருவேப்பிலை பொடி, ஓகே, ஐங்காயம் பொடி. இதெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் ரொம்ப விரும்பி வாங்குறது. இல்ல இது அதிகமா லைக் பண்றாங்க. மோஸ்டா நம்மள்ட்ட பருப்பு பொடி, இட்லி பொடி எல்லாமே நல்லா ஃபாஸ்டா மூவிங் இருக்கு. கருப்புளுந்து இட்லி பொடி நல்லா ஃபாஸ்டா மூவிங் இருக்கு. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா ஆர்கானிக்லயே மஞ்சள் தூள். ஆர்கானிக். ஆமா, சமையல் மஞ்சள் தூள். ஓகே ஓகே. இதுவும் நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கு. ஓகே. அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு டைரக்டா எஸ்டேட்ல இருந்து நமக்கு காஃபி போட்டுருவோம். ஃபில்டர் காஃபி. ஓகே, ஃபில்டர் காஃபி. ஆமா, ஃபில்டர் காஃபி. அது மாதிரி டீ தூள். இதெல்லாம் எந்த ஏரியா வந்து வாங்குறீங்க நீங்க? இது வந்து கர்நாடகா எஸ்டேட் வந்து டைரக்டா வருது. ஆமா. ஓகே. அதனால எல்லாமே வந்து உங்களுக்கு ஆர்கானிக்கா ஹெல்த்தியா இருக்கும், பிரைஸ் லோவா இருக்கும். ஆமா, டைரக்டா சோர்ஸ் பண்றதுனால பிரைஸ் லோவா, நல்ல பொருளாகும். ஓகே. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா பனகற்கண்ட்லயே வந்து பால் மிக்ஸ். ஓகே. இது சுக்கு காஃபி மிக்ஸ். இது வந்துட்டு நம்ம டீ காஃபிக்கு பதிலா ரெகுலரா கன்சியூம் பண்ணிக்கலாம் கஸ்டமர்ஸ். ஓகே. ஹெல்த்தியாவும் இருக்கும். சர்க்கரைக்கு பதிலா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா. ஓகே. சுகர் பேஷண்ட் இருந்தா நம்ம இதெல்லாம். இது பாத்தீங்கன்னா சூப் பவுடர், ரெடி டு ஈட் சூப் பவுடர். இதுல பாத்தீங்கன்னா தூதுவாழை சூப்பு, முடக்கத்தான் சூப் பவுடர், வல்லாரை, அந்த மாதிரி வெரைட்டிஸ். ஓகே. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு நேரம் பிஸ்கெட்ஸ் காமிச்சது இல்லைங்களா, அது மாதிரி இது பாத்தீங்கன்னா கருப்புளுந்து நாட்டு சக்கரை. கருப்புளுந்து மாவு. ஆமா. எல்லாமே நாட்டு சக்கரையில சேரும், சுகர் இல்லாம நாட்டு சக்கரையில சேரும். அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா வேர்க்கடலை. இந்த மாதிரி ஒரு 5-6 வெரைட்டிஸ் இருக்கு லட்டுல. எல்லாம் கெஸ்ட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு போனோம்னா இந்த லட்டு பண்ணிட்டு கஸ்டமர்ஸ் எப்படி உங்க ப்ராடக்ட்ஸ் எப்படி லைக் பண்றாங்க, என்ன மாதிரியான ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்? இந்த கடை ஆரம்பிச்சு 3 years ஆச்சு. ஃபர்ஸ்ட் இயர்ல நாங்க வந்துட்டு கடை ஸ்டார்ட் பண்ணும்போது கஸ்டமர்ஸ், எங்க தெரிஞ்ச கஸ்டமர்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு சும்மா சாம்பிள் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ரிவ்யூ சொல்லுங்க இப்படின்னு சொல்லி நாங்க ஒரு பொருளும் டெஸ்ட் பண்ணி
குவாலிட்டி செக் பண்ணி கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸை பொறுத்து தான் நம்ம ஒரு ப்ராடக்ட்டும் வந்துட்டு சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி பண்ணி அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸோட ரெஃபரல்னால நம்மளோட சேல்ஸ் வந்து நல்லா பூஸ்ட் ஆச்சு. கஸ்டமர்ஸே வந்துட்டு நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து வாங்குற கஸ்டமர்ஸ், ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் அதிகமாச்சு, ரெஃபரல் அதிகமாச்சு. ஸோ லோக்கல் கஸ்டமர்ஸ்ல இருந்து போய் இப்போ வந்துட்டு வேற டிஸ்ட்ரிக்ட், வேற ஸ்டேட், பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல கேரளாவுக்கு வாங்கிட்டு போற கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ஆந்திராவுக்கு வாங்கிட்டு போற கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ஃபாரின் கஸ்டமர்ஸ் இப்போ நிறைய பர்டிகுலரா நம்ம கடைக்கு தேடி வந்து நான் சொல்லியிருக்கேன். ஆமா, அந்த மாதிரி நமக்கு வந்து இப்போ கஸ்டமர் பேஸ் வந்துட்டு நல்ல நம்மளோட ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனால கஸ்டமர் பேஸ் அதிகமா இருக்கு. ஸோ இப்போ கபாலி கற்பூரம் ட்ரேடர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட்ஸ், ஸோ ஆர்கானிக் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், ஸோ மல்டிபிள் பிளேசஸ்ல இருந்து நீங்க கலெக்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி சென்னையில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு ஒரே இடத்துல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்குறீங்க. கண்டிப்பா நம்ம கடையோட மெயின் மோட்டோ என்னன்னா, நம்ம வந்துட்டு நிறைய பிராண்ட் வந்துட்டு ப்ரமோட் பண்ணாம ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், ஸோ டைரக்ட்லி ஃப்ரம் மேனுஃபேக்சரர்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு பிளான் பண்ணி பண்றது. ஸோ வந்துட்டு நிறைய நம்ம பிராண்டட் பொருள் வந்து எல்லா கடையிலும் கிடைக்கும். பட் கபாலி கற்பூரம் ட்ரேடர்ஸ்ல என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த நெய்யா டைரக்டா நமக்கு கிடைக்குது, நல்ல பொருளா இருக்கு. அரிசி டைரக்டா ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வருது, மலைத்தேன் டைரக்டா ஃபாரஸ்ட்ல இருந்து வருது, நாட்டு சர்க்கரை டைரக்டா ஆலையில இருந்து வருது. இந்த மாதிரி தான் நம்ம கடையை வந்துட்டு நாங்க ப்ரொமோட் பண்றோம். ஸோ பர்டிகுலர் பிராண்ட் ப்ரமோஷனோட நம்ம கடைக்குன்னு ஒரு தனித்துவத்தினால தான் நம்மளோட கஸ்டமர்ஸ் தேடி வராங்க. நாட்டு சர்க்கரையை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 days பேக் ஒரு கஸ்டமர் ரிவ்யூ சொன்னாங்க, நான் வந்துட்டு ஒரு 1 week நாட்டு சர்க்கரைக்கு நான் என்னால் இங்கே வந்து வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கே வெளில வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இனிமேல் அங்கே வாங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு சென்னை நார்த் மெட்ராஸ்ல இருந்து இங்கே வந்துட்டு வாங்கிட்டு போன கஸ்டமர்ஸ் ரிவ்யூ சொல்லி நாங்கள் ஓகே ஓகே. ஸோ ஆர்கானிக் கூகுள்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூவாக தான் இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரீட்டைல் வந்து ஹோல்சேல். ஸோ மினிமம் 1 kg வந்து 10 kg கேஷுவலாகவும் நம்ம வந்துட்டு ஹோட்டலுக்குலாமும் சப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி இந்த சிவராத்திரிக்கு அப்புறம் இந்த மெயின் பூஜை அதுக்கெல்லாம் வந்துட்டு கோயிலுங்களுக்குலாம் வந்துட்டு நெய் டின்னா கொடுக்குறோம். அப்புறம் சிவராத்திரிக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா திராட்சை, டேட்ஸ், முந்திரி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஹோட்டலுக்குலாமும் கல்யாண ஆர்டர்ஸ் எல்லாமே முந்திரி எல்லாம் நம்ம வந்துட்டு ஹோல்சேலாக நம்ம பண்ருட்டி முந்திரி, முந்திரியிலே வந்துட்டு நிறைய கிரேட் முந்திரி எல்லாமே நம்ம வந்துட்டு சப்ளை பண்ணுறோம். இப்போ டேரக்டாக வரணும் அப்படின்னா என்ன லேண்ட்மார்க் சர்வீஸ் தாம்பரம்ல நம்ம வந்துட்டு நம்ம கடை வந்துட்டு பாத்தீங்கன்னா சேலையூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 10 minutes வாக்ல வந்துடலாம் நம்ம கடைக்கு. ஓகே, நீங்க கூகுள் மேப்ல போட்டீங்கனாலும் நம்ம கடை லொகேஷன் காமிக்கும். சேலையூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 10 minutes வாக்ல வந்து நம்ம ஓகே. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா உங்களை கான்டெக்ட் பண்ணுறதுக்கான நம்பர் என்ன? வாட்ஸ்அப் மூலமாக கான்டெக்ட் பண்ணலாமே இல்லை என்ன? நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப்ல இருந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.